இந்தியாவினுடைய மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தி இன அரசு என்று அடையாளம் காட்டிக் கொண்டுள்ள மணிப்பூர் அரசுக்கு எதிராக குக்கி இன பழங்குடியின போராளிகள் போராடி வருகின்றனர். ஆம், ஆளும் பைரோன் சிங் அரசு தன்னை மைத்தி இன அரசாக ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு அதை வெளிக்காட்டி வருவதால், அதன்படி நடந்து கொள்வதால் குக்கி இன போராளிகள் ஆயுதமேந்தி போராடத் துவங்கிவிட்டார்கள். அவர்கள் கணிசமான நிலப்பகுதியை தங்களுடைய அதிகாரத்தில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்திய இராணுவத்திற்கு இணையான ஆயுதங்களையும் தகவல் தொடர்பு சாதனங்களையும் எப்படி பெற்றார்கள், எப்படி பெறுகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துள்ளது. மணிப்பூரில் இணையதள சேவைகள் மத்திய அரசால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் குக்கி இன போராளிகள் ஸ்டார்லிங், அதாவது எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங் மூலம் தொடர்பு கொண்டு தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை, போராளி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்காக அவர்கள் பர்மா எல்லை பக்கங்களில் ஸ்டார்லிங் வசதியை பெறக்கூடிய டவர்களை நிறுவி அந்த ஸ்டார்லிங்க்கான பிரத்யேக கருவிகளையும் தெரிவித்து அதன்படி செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவேதான் இந்திய அரசு குக்கி போராளிகளை ஒடுக்குவதிலும் அடக்குவதிலும் திணறி வருகிறது. அதே சமயம் போராளிகள் கணிசமான நிலப்பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். ஒருபோதும் அரசியல் தீர்வு காணாமல் இராணுவ தீர்வு மூலம் குக்கி இன மக்களை அடக்கியாள்வது இயலாத காரியம் என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.